மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தமிழகத்தில் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் நோக்குடன் மேலும் 500 மதுக்கடைகள் மூடல், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்தி வழங்குதல், பணியிடங்களுக்கு செல்லும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்தியுள்ள தமிழக அரசுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருமதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களுடைய பெயரில் இயங்கக்கூடிய ஏழை கர்ப்பிணி பெண்களுடைய உதவித்தொகையை 12,000 18,000 உயர்த்தியிருப்பது மிக சிறந்த திட்டமாகும். அம்மாவுடைய பெயரில் இருசக்கர வாகனத்திற்கு உதவித்தொகையாக 50% அவர்கள் வழங்கியிருப்பது மிக சிறந்த ஒரு திட்டமாகும். அதைவிட மிக சந்தோஷமான ஒன்று, நம்முடைய மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருந்ததின்படி 500 மதுக்கடைகளை மூடக்கூடிய திட்டத்திலும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய நாட்களில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவில் தலை சிறந்து இருப்பதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுடைய லட்சிய பயணத்தில் பீடுநடை போடுகிற இந்த அரசு 5 கையெழுத்துக்களை இட்டு முத்தான சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. 500 மதுக்கடைகளை மீண்டும் மூடி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 50% மானியத்தோடு இருசக்கர வாகனம், மகப்பேறு நிதி உதவி 12,000 ரூபாய் இருந்ததை இன்றைய தினம் 18,000 ரூபாயாக உயர்த்தி பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவருடைய வழிகாட்டுதலோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசு ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாப்பை நல்குகிற அரசாக திகழ்கிற விதத்தில் இந்த நிதி உதவியை உயர்த்தியிருக்கிறார்கள். எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு 500 மதுக்கடைகள் உடனடியாக மூடப்படும். மகப்பேறுக்காக இதுவரைக்கும் 12,000 இருந்த பணம் 18,000 உயர்த்தி தரப்படும். அம்மா அறிவித்தபடி வேலைக்கு போகும் பெண்களுக்கு 50% மானியத்துடன் 2 சக்கர வண்டி வழங்கப்படும். அதே போல் மீனவர்களுக்கு அம்மா அறிவித்தபடி வீடுகள் கட்டித்தரப்படும். அம்மா சொன்னபடி 100 ஆண்டுகளை கடந்தாலும் இந்த கழகம் மக்களுக்காக இருக்கும், மக்களுக்காக உழைக்கும். எங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை அம்மாவின் வழியில் வழிநடத்தி செல்வார். இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடையும் வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நல்லாசியோடு 5 திட்டங்களுக்கான கோப்புகளுக்கு கையெழுத்திட்டார்கள். தமிழ்நாட்டில் 500 மதுபான கடைகளை மூடுவேன் என்ற திட்டத்தை கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறக்கின்ற பொழுது தற்போது 12,000 ரூபாய் பணம் கிடைக்கிற இந்த வேளையில் அதை 18,000 உயர்த்தி தருவேன் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த திட்டமும் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. 100% மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்கள், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆணையை பெற்று இன்று 5 கோப்பில் கையெழுத்திட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இப்போ இன்று அறிவித்த 5 திட்டங்களில் கோப்பில் கையொப்பமிட்டுள்ளார்கள். அதற்கு மாண்புமிகு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் முழு உத்தரவிட்டு சின்னம்மா அவர்களுக்கு அகில இந்திய மக்கள் கழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக 500 மதுக்கடையை மூடத்திற்காக உத்தரவிட்டிருக்காங்க. அகில இந்திய மக்கள் கழகம் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி சின்னம்மாவுடைய வழிகாட்டுதலின்படி இன்று எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 5,000 வீடுகள், தனி வீடுகள் என்கிற திட்டமானது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அம்மாவின் பாதையிலே, சின்னம்மாவின் வழியிலே நிற்கும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் நாங்களும் தருகிறோம். மாண்புமிகும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் தந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். மாண்புமிகும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எண்ணப்படி மாண்புமிகும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக அரசாங்கம் 5 கோப்பில் கையெழுத்திட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு முஸ்லீம் லீக் மனதாக பாராட்டுகின்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். 500 மதுக்கடைகளை ஒழிப்பதென்று அந்த திட்டத்தை அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் பாராட்டுகின்றது, வரவேற்கின்றது. 50% மானியத்திலே ஸ்கூட்டி வாங்குவதென
கையொப்பமிட்டிருக்கிறார்கள், அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மீனவர்களுக்கு 5000 வீடுகளை கட்டித்தருவதற்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். மகப்பேறு பெண்களுக்கு 12,000 18,000 உயர்த்தி கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். இதை அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் வரவேற்கின்றது. புரட்சி தலைவி அம்மா எவ்வளவோ நலத்திட்டங்களை செய்து கோடிக்கணக்கான மக்களை தம் பக்கமாக ஈர்த்து கொண்டார்கள். அவருடைய நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு 5 நலத்திட்டங்களை மக்களுக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். முதல் கையெழுத்தாக அம்மா 500 டாஸ்மாக் கடைகளை மூடினார்கள். இன்றைக்கு அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக இப்பொழுது 2 மடங்கு உயர்த்தி அந்த ஊக்கத்தொகையை கொடுப்பதற்கு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக மகப்பேருக்கு 12,000 18,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. பணிபுரிகிற மகளிர் எல்லாருக்கும் 50% மானியத்தை அம்மா இல்லை என்றாலும் அம்மாவுடைய ஆன்மா இன்றைக்கு தற்போதுள்ள முதலமைச்சர் மூலம் அதை செய்து கொண்டிருக்கிறது.